சதீஷ் அவர்கள். இங்கே கூடியிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குட்டி கதையோட என் உரையை நான் துவங்க இருக்கிறேன். ஒரு ஊர்ல 2 சர்க்கஸ் பார்ட்னர் வந்து சர்க்கஸ் போடலான்னு வந்திருந்தாங்க. ஒருத்தன் முதல்ல சர்க்கஸ் போட்டு சர்க்கஸுக்கு கட்டணம் 200 ரூபாய் என்று நிர்ணயித்தான். பிறகு இன்னொருவன் சர்க்கஸ் போட்டு கொண்டு அந்த கட்டணம் 100 ரூபாய் என்று நிர்ணயித்தான். 200 ரூபாய் போட்டு கொண்ட கொட்டாய் காலியாக இருந்தது. 100 ரூபாய் போட்ட கொண்டாய் கிடுகிடு வேண கூட்டம் ஏறியது. திரும்ப இவன் என்ன பண்றது, நம்ம பொழப்புக்கே வேட்டு வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு திரும்ப 50 ரூபாய்க்கு இவன் கட்டணத்தை குறைச்சான். கட்டணத்தை குறைச்சோன்னா திரும்ப அவன் சர்க்கஸுக்கு கூட்டம் எதிரி சர்க்கஸுக்கு கூட்டம் வந்துச்சு. திரும்ப என்ன பண்ணிட்டான், இலவசன்ட்டான். இங்க சர்க்கஸுக்கு உள்ள வந்தவங்க எல்லாத்துக்கும் இலவசம், யாருனாலும் வரலாம் அப்படின்னா மக்கள் வெகுட இருந்து சர்க்கஸ்ல இடம் இல்லாத அளவுக்கு நின்று கேட்டை இழுத்து பூட்டான்னா மொத்த கூட்டமும் உள்ள வந்துருச்சுங்க. ஐயா கேட்டை இழுத்து பூட்டினா இங்க அசம்பாவிதம் ஆகி போயிடும், மக்களுக்கு இடையூறு ஆயிரும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு வேலைக்கார முதலாளிகிட்ட கேட்டான். நீ போய் கேட்டை இழுத்து பூட்டுறா அப்படிங்கிறான். இன்னொருத்தர போய் டேய் நீ சிங்கம் கொகை கிட்ட போய் நில்றா அப்படின்னா, ஐயா என்னையா சிங்கம் கொகை கிட்ட நிக்க சொல்றீங்க, நீ போய் சொல்றது கேளு போய் நில்ல அப்படின்னா, நீ கேட்டை இழுத்து பூட்டுறா, வெளியே போனா ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் பணம் கட்டணும்டான்னா. அதே மாதிரிதான் இந்த திராவிடம் நம்மளை ஏமாற்றி உள்ள இழுப்பதற்காக 1500 2000 ரூபாய் கொடுத்து உங்களை ஏமாற்றி இந்த மக்கள்கிட்ட ஓட்ட வாங்குது. இதே மாதிரி சிங்கத்தை திறந்து விட்டு நம்மளை பழிவாங்க நினைக்கும் இந்த திராவிடம். இந்த திராவிடத்தை நீங்கள் நம்பினால் இதே கதை தான் உங்களுக்கு. ஆடு வளர்ப்பதை வச்சு கொஞ்சம் அல்ல அறுப்பதற்கே என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கொடுக்கிற பணம் என்ன, இவர்கள் அப்ப கருணாநிதி சம்பாதிச்சதா, என்ன தேர் ஓட்டினாரா, லாரி ஓட்டினாரா, பஸ் ஓட்டினாரா, இல்ல சொத்தை மத்தையும் விட்டுட்டு கொண்டாந்து உங்களுக்கு 5000 10,000 தூக்கி கொடுக்குறாங்களா? யாரோட பணம்? நம்மளோட பணம். ஒவ்வொருத்தர் மேலேயும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இது யாருக்கு தெரியும்? ஒருத்தர் 2000 கொடுத்தாரு, ஒரு 10,000 கொடுத்தாரு, ஆசைப்பட்டு ஓட்ட போட்டு என்ன விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, பஸ் டிக்கெட் ஏறி போச்சுன்னா எப்படி ஏறாம இருக்கும்? நல்லவனுங்க எவனாச்சும் காசை கொடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்பானா? ஒரு ஹோட்டல் கடை நடத்துறவங்க யாராச்சும் மொத்த பணத்தையும் போட்டு ஹோட்டல் நடத்திட்டு அதுல இலவசமா கொடுத்து அவன் தலையில துண்டை போட்டு போக மாட்டானா? ஒரு துணி கடை நடத்துறவன் மொத்த பணத்தையும் அதுல போட்டு செலவழிச்சுட்டு எவனாச்சும் இலவசமா கொடுப்பீங்களா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த பணம் எங்கிருந்து எப்படி வருகிறது என்று சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இவங்க ஏற எடுத்து சம்பாதிச்ச பணமா? உதயநிதிக்கு முதல் வேர்வைனா என்னன்னு தெரியுமா? மக்களோட கஷ்டம் என்னன்னு பார்த்திருப்பாங்களா? இவங்க ஒரு கார் ஓட்டுநர் கிளச்சையும் கீரையும் மாத்தி மாத்தி மிதிச்சு மிதிச்சு கால் வலியோட ஓட்டுன அந்த வலி தெரியுமா உதயநிதிக்கு? ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட வலி தெரியுமா? தான் பிள்ளைகள் பட்னியா கிடக்கிறத பார்த்துட்டு எங்க சாப்பிட போனாலும் ஒரு இடத்துல நிப்பாட்டினாலும் ஒரு வாடகை வந்தா உடனே ஏத்திட்டு போகக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயோ இந்த காசு வந்தா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு உதவுமே, நம்ம பொண்டாடிக்கு உதவுமே, வாடகை கொடுக்கணுமே அப்படின்னு கஷ்டத்தோட கஷ்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே. அந்த வழியை உதயநிதியோ ஸ்டாலினோ கருணாநிதியோ எடப்பாடியோ இல்ல இங்க இருக்க அத்தனை அமைச்சர்களும் என்னைக்காச்சும் உணர்ந்து இருப்பாங்களா? வலினா என்னன்னு தெரியுமா? வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? வேதனை என்னன்னு தெரியுமா? கஷ்டம் என்னன்னு தெரியுமா? அடித்தட்டு மக்கள் இருந்து வந்த இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அடித்தட்டுல இருந்து நாங்க மேல வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் மக்களோட கஷ்டம் என்ன, வேதனை என்ன, துக்கம் என்ன, கண்ணீர்னா என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? இலவசமாக பணத்தை கொடுத்து ஏமாத்த மட்டுமே தெரியும். இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து தெளிந்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களை நீங்கள் ஆராய்ந்து செயல்படுத்தி வாக்களியுங்கள். நாங்கள் சொல்லும் திட்டத்தை நீங்கள் ஆராயுங்கள். எங்கள் கொள்கைகளை நீங்கள் ஆராயுங்கள். நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்று ஆராயுங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியா நல்லா இருக்குது அப்படின்னு ஒண்ணு அந்த பக்கம் போயிட்டு விஜய் பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவர் கண்ணுக்கு மேல இருக்கிற மச்சத்தை பாரு, என் புருஷன் தான் இருக்கிறானே உடம்பு பூரா மச்சம் வாங்குறான், இதெல்லாம் ஒரு கலரா அப்படின்னு சொல்லி அங்க நிக்கிறது. தூங்கும் புலியை படை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்,
தீங்குற பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உழைச்சி வேல் கொண்டு தாக்குவோம். நாம இங்க பேசிட்டு இருப்போம். ஏன் உடனே அங்க ஒருத்தர் 1000 ரூபாய் தரோம் உரிமை தொகை அப்படின்னா, இவன் என்னமா பேசிட்டு இருக்கிறான், நம்ம 1000 ரூபாய்க்கு உரிமை தொகை தராங்கன்னு அங்க போயிருது. இப்படி நாங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து வச்சு பேசிக் கொண்டு இருக்கும் போது, ஆனால் இவர்கள் எங்கேயோ இருந்து வந்தவன தலைவனா ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க மாறாம இப்படியே இருக்க போறீர்கள் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு நிலமும் வளமும் எல்லாமே இங்கு அழிந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அதை நாம் வேடிக்கை பார்த்தோம் என்றால் நாளைய இளைய தலைமுறை இதே போல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும். குடிக்க நீர் இருக்காது, சுவாசிக்க நல்ல காற்று இருக்காது, சாப்பிட நல்ல சுத்தமான சாப்பாடு இருக்காது. நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா வாய் நம்ம இருக்குது, செரிமானம் இல்லாம இருக்குதுன்னு ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி போடுவோம். ஆனா இப்ப சாப்பிட்டோம்னா பிபி மாத்திரை ஏறா, சுகர் மாத்திரை ஏறான்னு இருக்கும். முன்ன உணவே மருந்தா இருந்துச்சு, இப்ப மருந்தே உணவாகி போச்சு. இதே நிலைமை நீடித்தால் நீ காலம் மட்டுக்கும் மாத்திரையை தின்னுட்டே சாக வேண்டிதான். விவசாயம் யாரு பண்றா? உனக்கு விவசாயம் தெரியுமா? உனக்கு ஸ்விக்கியில ஜொமேட்டோல ஆர்டர் போட தெரியும், விவசாயம் தெரியுமா? விவசாயம் என்னைக்காச்சும் பண்ணிருப்பியா? இழந்த பழம் செடியா கொடியான்னு தெரியுமா? திராட்சை பழம் செடியா கொடியான்னு தெரியுமா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரைக்காய் செடியா கொடியா மலரமான் உனக்கு என்ன தெரியும்? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இல்லைன்னா இன்னொரு ஆட்டோ ஓட்டுநர் கத்துக்கிட்டு வரலாம். ஒரு பஸ் ஓட்டுநர் இல்லை இன்னொரு பஸ் ஓட்டுநர் கத்துக்கிட்டு வரலாம். ஏன் ஒரு விஞ்ஞானி விமானம் அனுப்பணும்னால இன்னொரு விஞ்ஞானி கத்துக்கிட்டு வரலாம். ஆனா விவசாயத்தை யாராச்சும் கத்துக்கிட்டு வர முடியுமா? ஆதி தொழிலடாது, யாரு சொல்லி கொடுத்தாலும் வராது. எந்த மண்ணில் எந்த நாத்து போட்ட வெளியில் உனக்கு தெரியுமா? மொத்த விவசாய காரையை அழிச்சு இங்க ரோடு போடுற, மலையை கட்டுற, எல்லாத்தையும் பில்டிங் கட்டுற அழிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு எங்க போய் இந்த தலைமுறை நிக்கணும் யாராச்சும் சிந்திச்சு பாத்தீங்களா? இதையெல்லாம் சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்காக நாங்கள் ஓடோடி கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஏற்கலப்பையை ஏந்திய எங்கள் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து பெருமாறு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி.